வணக்கம் நண்பர்களே, எங்கள் தமிழ் வில்லேஜ் கார்ட்டூன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராமத்து வாழ்க்கை, குடும்ப பாசம், நீதி கதைகள், உணர்ச்சிபூர்வமான கதைகள் மற்றும் வாழ்க்கை பாடங்கள் நிறைந்த கார்ட்டூன் கதைகளை இங்கே காணலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தி புதிய கதைகளை தவறாமல் பாருங்கள். நன்றி. ஒரு அழகான கிராமம். சுத்திலும் பச்சை பசேல்னு வயக்காடு, குழு குழுன்னு வீசுற காத்து. இந்த கிராமத்துல தான் கதிரும் முத்துவும் வாழ்ந்து வந்தாங்க. 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஆனா 2 பேரோட குணமும் அப்படியே நேர் எதிர். கதிர் ரொம்பவும் ஏழை. ஆனா அவங்கிட்ட இருக்கிற ஆகச்சிறந்த குணம் என்னன்னா கடுமையான உழைப்பும் அசைக்க முடியாத நேர்மையும்தான். அவனுக்குன்னு இருக்கிறது அவனோட அன்பு தாய் மீனாட்சி அம்மாள் மட்டும்தான். கதிர் தினமும் கிடைக்கிற கூலி வேலைக்கு போய் வர்ற வருமானத்தை வச்சு தன் அம்மாவை ரொம்ப கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டான். ஆனா முத்து அப்படி இல்ல. கை நிறைய சம்பாதிக்கணும், ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்படுவான். ஆனா அதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்க அவனுக்கு பிடிக்காது. எப்படியாவது குறுக்கு வழியில சீக்கிரமா பணக்காரன் ஆகிடணும்னு நினைச்சுக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த கிராமத்தோட பெரிய தனவந்தர், அதாவது பெரிய மளிகை கடை மற்றும் தானிய கிடங்கு வச்சிருக்கிற பெரியசாமி முதலாளி ஒரு அறிவிப்பு விடுறாரு. அவரோட கிடங்குல இருந்து பெரிய பெரிய தானிய மூட்டைகளை ஏத்திட்டு போய் நகரத்து சந்தையில வித்துட்டு வர்றதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவைப்படுது. விஷயம் கேள்விப்பட்ட கதிர் முதலாளிய போய் பாக்கறான். கதிரோட நேர்மையான முகத்தையும் அவனோட நல்ல குணத்தையும் பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த பெரியசாமி முதலாளி, சரிப்பா கதிர், இன்னைக்கு நைட்டு வண்டியில மூட்டைகளை ஏத்திட்டு கிளம்பு, சந்தையில வித்துட்டு பணத்தை பத்திரமா கொண்டு வந்து குடு அப்படின்னு சொல்லி வேலையில சேர்க்கிறாரு. கதிர் அந்த கடுமையான வெயிலையும் பார்க்காம பசியையும் பார்க்காம நகரத்து சந்தைக்கு போய் எல்லா மூட்டைகளையும் கணக்கு மாறாம விக்கிறான். வித்துட்டு வந்த லட்சக்கணக்கான பணத்தை ஒரு பைசா கூட குறையாம அப்படியே கொண்டு வந்து பெரியசாமி முதலாளி கிட்ட ஒப்படைக்கிறான். கதிரோட இந்த அசாத்தியமான நேர்மைய பார்த்த முதலாளி மிரண்டு போயிட்டாரு. இந்த காலத்திலயும் இப்படி ஒரு நேர்மையான பையனா அப்படின்னு பாராட்டி அவனுக்கு நல்ல சம்பளமும் கொடுத்து கூடவே ஒரு பெரிய தொகைய போனஸாவும் கொடுக்கறாரு. கதிர் ரொம்ப சந்தோஷமா அந்த பணத்தை கொண்டு போய் அவங்க அம்மா மீனாட்சி அம்மாள் கால்ல வச்சு ஆசீர்வாதம் வாங்குறான். கதிரோட வீடு மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்குது. கதிர் கை நிறைய சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கிறத பார்த்த முத்துவுக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சது. நாம ஏன் சும்மா சுத்தணும், கதிர்கிட்ட சொல்லி நாமளும் அந்த முதலாளிகிட்டயே வேலைக்கு சேர்ந்தா நல்லா கல்லா கட்டலாமே அப்படாமே அப்படின்னு பேராசப்படுறான். கதிர்கிட்ட போய் கெஞ்சுறான். கதிரும் தன் நண்பன் நல்லா இருக்கணுமேனு முதலாளி கிட்ட பேசி முத்துவ அதே கிடங்குல கணக்கு எழுதுற வேலையில சேர்த்து விடுறான். முத்துவோட வேலை வர்ற மூட்டைகளையும் போற மூட்டைகளையும் கணக்கு எழுதுறதுதான். கொஞ்ச நாள் வேலை ஒழுங்காதான் போச்சு. ஆனா முத்துவோட கண்ணு அங்க வர்ற பணத்து மேலையும் தானிய மூட்டைகள் மேலையும் விழுந்தது. பேராசை அவனோட புத்திய மறைச்சது. அவ வீட்டுக்கு போன உடனே அவனோட மனைவியும், என்னங்க, உங்க கூட வேலை செய்யற கதிர் அப்படியே கம்முன்னு இருக்கான், நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்க கூடாதா? தினமும் கணக்குல 2 மூட்டைய கம்மி பண்ணி எழுதிட்டு அந்த மூட்டைகளை வெளியில வித்தா யாருக்கு தெரியப்போ அப்படின்னு தப்பு கணக்கு போடுறான். முத்துவோ சோம்பேறி, கூடவே பேராசைக்காரன். அவனும் ஆமால அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்தே திருட ஆரம்பிக்கிறான். தினமும் கணக்குல 1-2 மூட்டைகளை கம்மி பண்ணி எழுதிட்டு திருட்டுத்தனமா வெளியில விக்கிறான். வர்ற பணத்தை வச்சு டக்குன்னு ஒரு புது பைக் வாங்குறான். வீட்டுக்கு புதுசு புதுசா ஆடம்பர பொருட்கள் வாங்குறான். கையில பெரிய மொபைல் போன். ஊருக்குள்ள பெரிய ஆள் மாதிரி சீன் போட ஆரம்பிக்கிறான். இத கதிரோட அம்மா மீனாட்சி அம்மாள் கவனிக்கிறாங்க. முத்துவை கூப்பிட்டு, முத்து தம்பி, கஷ்டப்பட்டு வர காசுதான் என்னைக்குமே நிலைக்கும். இப்படி டக்குன்னு பைக்கு அது இதுன்னு வாங்குறையே, குறுக்கு வழியில வர்ற பணம் என்னைக்குமே ஆபத்துதான். நேர்மையா இருப்பா அப்படின்னு அன்பா அறிவுரை சொல்றாங்க. ஆனா முத்து அத காதுலயே வாங்கல. ஏன் மீனாட்சி ஆத்தா, உங்க மவன் கதிர் மாடு மாதிரி உழைச்சும் இன்னும் அப்படியேதான் இருக்கான். ஆனா ஏன் புத்திய பாத்தீங்களா? நான் எப்படி வாழ்றேன்னு பாருங்க. போங்க கிழவி, உன் வேலைய பாத்துட்டு போ அப்படின்னு ஏளனமா சிரிச்சுட்டு போயிடுறான். ஆனா தப்பு செய்யறவன் என்னைக்குமே தப்பிச்சதா சரித்திரமே இல்ல இல்லையா? ஒரு நாள் பெரியசாமி முதலாளி யாருக்கும் சொல்லாம திடீர்னு கிடங்குக்கு கணக்கு வழக்குகளை சரிபார்க்க வர்றாரு. முத்து பதறி போயிட்டான். ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து கணக்குல 3 மூட்டைகளை திருடி ஒளிச்சு வச்சிருக்கான். முதலாளி வர்றத பார்த்ததும் முத்து அவசர அவசரமா தராசுக்கு அடியில ஒரு காந்தத்தை ஒட்டி வச்சு எடைய குறைச்சு காட்டி மேனேஜ் பண்ண பார்க்கறான். ஆனா தற்செயலா அங்க வந்த கதிர் முத்து செஞ்ச அந்த தப்ப பாத்துடுறான். கதிர் பதறி போய், முத்து, என்ன காரியம் பண்ற? முதலாளி நம்மள எவ்ளோ நம்பினாரு,
தப்ப ஒத்துக்கோ முத்து அப்படின்னு மெதுவா சொல்றான். ஆனா முத்து, டேய் கதிரே, நீ உன் வேலைய பாரு, வாய தொறந்த அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு கதிரையே மிரட்டுறான். ஆனா முதலாளி பெரியசாமிக்கு சந்தேகம் வந்துடுச்சு. என்னப்பா அங்க 2 பேரும் தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க, தராசை எடுங்க, நானே நேர்ல எடைய பாக்கறேன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது தராசுக்கு அடியில இருந்த காந்தம் கீழே விழுது. முத்து சென்ற எல்லா திருட்டும், கணக்குல பண்ண மோசடியும் அம்பலமாகுது. முதலாளி கோபத்தோட உச்சத்துக்கே போயிட்டாரு. டேய் முத்து, உன்னை எவ்ளோ நம்புனேன், என் கிடங்களையே திருடுறியா அப்படின்னு கத்தி உடனே போலீஸ வரவழைக்கிறாரு. போலீஸ் வந்து முத்துவ கைய பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அவன் திருடிய பணத்துல வாங்கின பைக், ஆடம்பர பொருட்கள் எல்லாத்தையும் போலீஸ் பறிமுதல் செய்து. முத்துவோட குடும்பம் மொத்தமும் நடுத்தெருவுல நின்னு அழுகுது. சிறை கம்பிக்கு பின்னாடி நின்னு முத்து, ஐயோ, பேராசப்பட்டு எல்லாரையும் ஏமாத்தனேனே, இன்னைக்கு இப்படி நடுத்தெருவுல நிக்கிறேனே அப்படின்னு அழுது புலம்புறான். பெரியசாமி முதலாளி கதிர பார்த்து, கதிர், உன் நண்பனா இருந்தாலும் நீ தப்புக்கு துணை போகல, உன்னோட நேர்மைக்கு நான் கொடுக்கற பரிசு இது அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டுமொத்த தானிய கிடங்குக்கும் கதிரையே தலைமை மேலாளரா மாத்துறாரு. கதிர் தன் தாயோடு நேர்மையின் பாதையில நடந்து மேலும் மேலும் உயர்ந்து மகிழ்ச்சியா வாழ்ந்தான். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி நண்பர்களே. உங்கள் அன்பும் ஆதரவும் தான் எங்களை மேலும் மேலும் வளரச் செய்கிறது. வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் செய்து உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற அழகான கிராமத்து கார்ட்டூன் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.